ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய யோக வாரங்க. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் ராசிக்கு வருகிறார். அதாவது வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார், அப்புறம் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசியில கூட அப்புறம் அப்படி ஒன்று தேய்பிரையில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒளி மங்கி போன அமைப்புகளில் இல்லை. ஆக 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பதும் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதும் 6, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருப்பதும் துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 3 வருஷத்திற்கு கோச்சார ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப பலன்களை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் வலிமையான அமைப்பில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாகிய சந்திரன் 2வது வீட்டில் வாரத்தின் நடுப்பகுதியில் வர்றார். பேசி பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ப்ரொஃபஸர்கள், டீச்சர்ஸு, லாயர்ஸ், இந்த மாதிரியானவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை கண்டிப்பாக கிடைக்குங்க. 2ஆம் இடம் வலுத்திருக்கு. என்ன கிடைக்கும்னா பணவரவுகள் கண்டிப்பாக வரும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு மதிப்பு மரியாதை கூடுற மாதிரியான எதையாவது ஒரு செயலை செய்வீங்க. இதுவரைக்கும் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்கள், உங்களால் முடியாது என்று கருதியவர்கள் எல்லாருமே வாய் திறந்து வாய் விளந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னாலையும் சாதிக்க முடியும் பார் என்கின்ற அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. உண்மையை சொல்லப்போனா ஒரு 3 வருடத்திற்கு கோச்சார அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன. எதையும் செய்யலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், வேலை நன்றாக இருக்கும், வருமானம் வரும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். எல்லாருமே இதுவரைக்கும் ஒதுக்கியவர்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். ஆகவே இந்த சாதகமான கோச்சார நேரத்தை பிரத ஜாதக அமைப்புல நல்லா இருந்ததுன்னா அதை விட நான் சொன்னதை விட டபுள் மங்கு உங்களுக்கு நடக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஆனால் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12, 1, 2 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். 5, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை அதாவது வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு எதனா பொருள் வாங்குவீங்க, கையில் இருக்கிற காசை உடனடியாக டக்குன்னு செலவு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும். 12ஆம் அதிபதி உச்சத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலையும் உச்சனுடைய வீட்டில் சந்திரன் வந்திருக்கின்ற காரணத்தினாலையும் வாரத்தின் ஆரம்பமாகிய திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்களுமே கையில் காசு தங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு தேவையான பொருள், ஒரு ஏசி வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, செல்போன் வாங்குறது, மகளுக்கோ மகனுக்கோ வாங்கி கொடுப்பது, மனைவிக்கு கணவருக்கு வாங்கி கொடுப்பது என முதல் 2 நாள் கடுமையான செலவு இருக்கும். செலவு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பணவரவு இருக்கணுங்களே. கண்டிப்பாக பணவரவும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்க பாக்கியாதிபதி ராசியில வாரத்தின் நடுப்பகுதியில் உட்கார்றது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறது என்பதை காட்டுது. காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் தீரும். பாக்கியங்கள், கல்வி பாக்கியம், அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவருக்கு நல்ல கல்வி பாக்கியம் கிடைக்கும். வேலை தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். பணவரவுகள் சுமூகமாகவே போகும். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய கஷ்டத்தை, பெரிய நஷ்டத்தை அடைவீங்க அப்படிலாம் சொல்றதுக்கு இங்க வழியில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா 6 கூடியவராகி 8ல் மறைகிறது அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்காத ஒரு தன்மை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த கால அமைப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லா அமைப்புகளையும் கண்டிப்பாக செய்யுமே தவிர இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. வாரத்தின் இறுதியில் 2வது வீட்டில் அவர் சந்திரமங்கல யோகத்தில் ராசி, அதாவது சந்திரனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம் என்பதால் எல்லா நிலைமைகளிலையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரம் விருச்சிகத்திற்கு இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11, 12, 1 ஆகிய 3 இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய அமைப்பு இருக்குது.
ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகிறார். அதே நேரத்தில் வாரத்தின் ஆரம்பத்திலேயே லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதும் 12ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பதும் அடுத்த ராசியிலே இருப்பதும் பெரிய இதில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சட்டப்பூர்வமான அமைப்புல வெற்றிகள், அண்ணன் தம்பி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்ல வெற்றிகள், பங்காளி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தோல்விகள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக வாரத்தின் முதல் 2 நாள் இருக்குங்க. அடுத்து 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். எப்பவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சமாவது நல்லது. 8ஆம் அதிபதி நீச்சமாகிறார் இல்லையா, ஆனா அவர் மறைமுகமாக சுபத்துவமானால் கூடுதல் நன்மைகள் இருக்கும். ஏன்னா சாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் நல்லா இருக்கணும். சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலவீனமாவது நல்லதல்ல. நல்லது என்கிறதன் அடிப்படையில் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கின்ற அந்த அமைப்பு, அதாவது நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அமைப்பு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகவே இந்த வாரம் முழுவதற்கும் சீரான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. வாரத்தின் நடுப்பகுதியான வியாழன் வெள்ளிக்கிழமையில் சேமிக்கின்ற அளவிற்கு வருமானங்கள் வரும். ஒரு 10,000 ரூபாய் வருது, ஒரு 1000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் வருதுன்னா அதில் ஒரு 20% சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கும். வடக்கு திசை பயணம் சில பேருக்கு இருக்கும். வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வரும். ஆகவே எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அம்மாவால் ஏதேனும் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது.